ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நீங்கள்? வெல்கம் டு நேசம் கிச்சன். நான் உங்கள் கவி. ஓகே, வாங்க, நான் இன்றைக்கு ஒரு புது டிஷ் ஒன்று செய்து காட்ட போகிறேன். என்ன சாப்பாடுன்னு சொன்னால் செட்டிநாட்டு நண்டுக்கறி. ஸோ உங்களுக்கு புதுவிதமாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸை காட்டித்தர போகிறேன். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கறி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரேவி வந்து மெயினாக வந்து கிரேவி வந்து ஒரு மசாலா ஒன்று இறக்க போகிறேன். ஸோ அந்த மசாலா வந்து நீங்கள் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி புது டெக்னிக்காக சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஸோ எல்லோரும் இதை செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட போகிறோன்னு சொல்லி உங்களை காட்டித்தரேன். ஸோ அதுவும் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. நான் ஏன் இன்றைக்கு நண்டு கறி வைக்க போகிறேன்னு சொன்னால் என்னோடய மகன் வந்து நண்டு கறி நல்ல பிடிக்கும். ஸோ அவருக்கான நண்டு கறி வைக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம். இதை கறியை வச்சு நாளே தான் சாப்பிட போகிறோம். ஏன்னு சொன்னால் நண்டு கறி முதல் நாற்று சமைச்ச அடுத்து நான் சாப்பிட்டா தான் பயங்கர ஜூஸியாக கிரேவி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ பார்ப்போம், வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்ன மாதிரி செய்யறதுன்னு சொல்லி. கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன், கொஞ்சம் பட்டி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 ஸ்டார் ஒன்று எடுத்துருக்கேன். அடுத்தது 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பை கொஞ்சம் தானியாக மெயினாக பொட்டுக்கடலை வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது மிளகு, அடுத்தது கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் அளவில் ஏலக்காய், அடுத்தது வந்து 7-8 கிராம்பு. ஸோ இவ்வளோ எடுத்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டு ஒரு பவுடராக செய்ய போகிறோம். கண்டிப்பாக இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த கறிக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து கறியின திருவின தேங்காய் பூ, அடுத்து கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அடுத்த 4 இஞ்சி, 13 பூண்டு, வெள்ளை பூண்டு கண்டிப்பாக தேவை. ஸோ அவ்வளோ இது வந்து பேஸ்ட் அரைக்க போகிறோம். அடுத்து 2 தக்காளி, அடுத்தது 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது 5 பச்சை மிளகாய். கண்டிப்பாக இது தேவை. இவ்வளோ ரோஸ்ட் பண்ணி ஒரு மசாலா ஒன்று செய்து கிரேவியாக செய்ய போகிறோம். ஸோ ஸ்பெஷலாக இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு முதல் நாங்கள் பருப்பம் இதை போட்டு ரோஸ்ட் பண்ணி ஓகே நான் இல்லாமல் ஒன்றா போட்டு இந்த மிக்சிலெலாம் அரைக்க போகிறேன். இது ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். எனக்கு இந்த பேஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஒன்றும் அப்படியே நார்மலாக பச்சையாகவே போட்டு அரைக்கணும் மிக்சியில் போட்டு. ஸோ நல்ல கிரேமியாக நைஸாக அரைக்கணும் இது. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு பாருங்கள் நைஸாக இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போ இதே மாதிரி தண்ணியாக இல்லாமல் கட்டியாமல் ஒரு லிக்விட்டாக அரைக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி மசாலாவை நான் இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கேன் பவுடராக. ஸோ நல்ல வாசமாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஓகே, நான் வந்து என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து கடலை எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். கடலை எண்ணெய் 2 பேட்டை இல்லை. ஸோ அதனால் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தாராளமாக கொஞ்சம் கூட எண்ணெய் விடணும். அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து முடிய பொரிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் கூட வேணும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட விடுங்க. இப்போ வெங்காயத்தை நான் பொரிக்க போகிறேன். ஸோ கோல்டன் கலரில் வெங்காயம் கண்டிப்பாக பொரிக்கணுமா. ஸோ சும்மா கண்ணாடி பதமாக இல்லாமல் கோல்டன் கலர் ப்ரௌன் ஷேடு வரணும். அப்போ தான் அந்த கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ப்ரௌன் ஷேடு வர வரைக்கும் நாங்கள் வடிவாக பொரித்து வடிவாக செய்வோம். ஓகே காய்ஸ், இந்த பாருங்க, இந்த கோல்டன் கலரில் வந்துட்டு ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து நாங்கள் எல்லா மசாலா இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இந்த இதில் வரணும். கோல்டன் கலரில் வந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ மசாலாவை நல்லா குக் ஆகணும். அப்போ தான் அந்த பச்சை மணம் போகணும். ஸோ நல்லா குக் ஆகணுமா. ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், ஒரு 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் சின்னதாக கூட ஓகே. நான் அந்த நண்டை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ இது மெயினாக வந்து இந்த நண்டோட இந்த காளான் இதை வந்து லைட்டாக உடையுங்க, உடைச்சா தான் இந்த குழம்பு ஊசி உள்ளே போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நாளைக்கு நெத்தலி பொரியலுக்காண்டி சும்மா ஒரு சைட் டிஷ்ஷான செய்து வச்சுக்கோங்க, வறுவல் செய்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை, தூள் உப்பு தூள் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 மசாலாவும் போட்டுருக்கேன், இறைச்சி கூட்டு மசாலாவும், அடுத்தது வந்து மஞ்சத்தூள் மிளகு சீரத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அந்த சில லைட்டாக ஒரு லெமன் ஜூஸும் விட்டுருக்கேன். ஸோ இது வந்து கிரிப்ஸியாக பொரிக்க போகிறேன். ஸோ இது வந்து சைட் டிஷ்ஷுக்கு. ஓகே ஓகே இந்த மசாலா வந்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு, ஸோ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு, ஸோ இதுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி வந்து சேர்க்க போகிறேன். அது தண்ணியும் சேர்த்து அதோட உப்பையும் அளவான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறது, அவ்வளோதான். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு, ஸோ இது கண்டிப்பாக வந்து வேறு இதில் வந்து மசாலா உப்பெல்லாம் சேர்ந்து நல்ல கிரேவியாக வந்துட்டு, இதுதான் மெயின் திங்ஸ். இது வந்து மசாலா வந்து வாசம் வந்து நல்ல என்ன சொல்கிற ஒரு வாசம் வந்து வேறு. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆண்ட போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க பேர தூள் போடாமல் இந்த கலர் வந்து பார்த்தீங்களோ. ஸோ இதுதான் இந்த டெக்னிக். தண்ணி என்ன நல்லா கொதிக்கும். ஸோ அடுப்பை ஃப்ளேமில் சிம்பிளாக வச்சு செய்யுங்க. ஓகே, நான் வந்து நண்டை போட போகிறேன். ஸோ நண்டை போட்டு மெதுவாக்கலாமோ. ஸோ அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுங்கோ. ஸோ நீங்கள் இந்த நண்டை கறிக்கு வந்து என்ன சார் மூடி போட்டு மூடாயிங்க. இல்லை தண்ணி வந்து தாவி வெளியில் போனால் தான் கிரேவி வந்து திக்காக வரும். அதுக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து போட்டிருக்கேன். ஸோ எதுக்கு ஏன்னு சொன்னால் அந்த கிரேவி வந்து திக்காக இருக்கும். ஸோ அது என்ன தண்ணியாக இருக்காது. ஸோ அதுக்கு தான் பொட்டுக்கடலை மெயினாக போடுறது. பார்த்துங்க, கறியை பார்த்தாவே வேறு லெவலாக இருக்குது. வாவ். காய்ஸ் பாருங்கோ. ஸோ கறி என்ன மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு தான் சரி இறக்க ஸ்டேஜ் வந்துட்டு பார்த்திங்க, கிரேவி அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக. ஸோ நண்டு தண்ணியில் இறங்கி அப்படி அளவாக பார்த்தி இந்த சூப்பராக வந்துடுது. சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து நான் கறி வந்து ஃபைனலாக முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஸோ மெயினாக நீங்கள் நினைக்கலாம் இந்த கலரில் கறி வந்திருக்குன்ட்டு. ஸோ நான் எக்காரணத்தை கொண்டு நம்மளை அப்படி போடவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வந்து என்னென்னு போட்டேன்னு சொல்ல, நான் 5 செத்தல் காஞ்ச மிளகாய், அடுத்த 5 பச்சை மிளகாய், இவ்வளோதான் போட்டிருக்கேன். அடுத்த மிளகு இதுதான் காரத்துக்கு. ஸோ பர்ஃபெக்டாக அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வாங்க ஃபைனலில் இப்போ தேய்ச்சி முடிஞ்சது போகிறது. நான் இப்போ வந்து என்ன மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்க உங்களுக்கு காட்ட போகிறோன்னு பார்ப்போம். வாங்க. வா, சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து மெயினாக வந்து நல்லா சோறு போட்டு அப்படியே மேலால் எனக்கு நண்டே வேணாம், கிரேவியை காணும். ஏன்னா அந்த நண்டோட ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக கிரேவியில் வந்துட்டு. ஸோ பர்ஃபெக்ட். இதோட ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து நெத்தலி பொரிக்க போகிறேன். பொரித்து சாப்பிட்டா வேறு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செய்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் இருக்குது உண்மையாக. நான் எங்கள் அம்மா வந்து செய்கிறத வந்து வேறு விதமாக செய்வாங்க. வந்து நோம்பில் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் வந்து வேறு விதமாக செய்வாங்க. புளி பழப்புளியெல்லாம் கூட செய்வாங்க. அதுக்கு புளியே போடல. நான் அந்த புளிக்கு போல தான் அந்த தக்காளி பழம் போட்டிருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். உண்மையை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், ஆளுக்கு வந்து நான் டேஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஓகே வாங்க. ஓகே எப்படி இருக்கு? சூப்பர். வா, you like it? Wow, you want more? You want more? Yeah. Okay. It's nice? Super. Wow. என்ன சொல்ல போறீங்களா உங்களுக்கு? Thank you. Thank you for watching.
Thank you for watching. Okay, see you. Bye bye. Bye bye.